அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு உயரமான நெல்லி மரம் நிமிர்ந்து நின்றது. அந்த மரத்தோட உச்சியில ஒரு சின்னஞ்சிறு பச்சை இலை இருந்தது. எல்லா இலைகளும் அதை அன்போடு இலை தாய்னு கூப்பிடும். ஏன் தெரியுமா? மழை கொட்டினாலும் காற்று சீறினாலும் இலைத்தாய் எப்போதும் அருகே இருக்கிற சின்னஞ்சிறு இலைகளை தழுவிக்கிட்டு காப்பாத்தும். பயப்படாதீங்கடா என் குழந்தைகளா, நான் இருக்கேன்னு சொல்லி தன் உடம்பாலேயே மழையையும் காற்றையும் தாங்கிக்கும். ஒரு நாள் வானமே கருத்துப் போச்சு. பெரிய புயல் வந்தது. காற்று ஊஸ் ஊஸ்ன்னு கத்திக்கிட்டே வந்தது. சின்ன இலைகள் நடுநடுங்கி அழ ஆரம்பிச்சிடுச்சு. அம்மான்னு பயமா இருக்கு ஆம்னு அழுதுச்சு. அப்போ இலைத்தாய் மெதுவா ஆனா தைரியமா சொன்னது, பயப்படாதீங்க என் செல்லங்களா, நான் இருக்கேன். காற்று எவ்வளவு கொடுமையா வீசினாலும் நாம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னா யாராலையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. புயல் இன்னும் வேகமா வந்தது. இலைத்தாய் தன் இலைக்காம்பை இறுக்கி உடம்பை விரிச்சு சின்னஞ்சிறு இலைகளையெல்லாம் தன் பின்னாடி மறைச்சு நின்னது. காற்று அதை அடிக்க அடிக்க அது ஒரு சிட்டு கூட நகரல. என் குழந்தைகளுக்கு ஒரு சொட்டு மழையும் படக்கூடாதுன்னு முழு வலிமையோடு நின்னது. பல மணி நேரம் போராட்டம். இறுதியா புயல் சோர்ந்து போய் ஓடிப்போச்சு. காலையில சூரியன் எட்டி பார்த்தப்போ எல்லா சின்ன இலைகளும் புன்னகை செய்தன.